திரைத்துறையில் ஒரு சாதாரண நடிகரா அறிமுகமாகி இப்போது கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் இடம் பிடித்தவர் தான் பாத்தீங்கன்னா நடிகர் சோனு சூத் அவர்கள். அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு தெரியுமா? அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் போது அவருக்கு துணையாக இருந்த அந்த மாபெரும் சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஷீரடி சாய்பாபா தான். யார் இந்த சோனு சூத் அவர்கள்? இவருக்கும் ஷீரடி சாய்பாபாவுக்கும் உள்ள அந்த ஆழமான பந்தம் என்ன? சோனு சூத்துடைய பெற்றோர் அவர் வாழ்க்கையில விதைத்த அந்த ஆன்மீக விதை இன்று வரை அவரை எப்படி ஒரு ரியல் ஹீரோவா மாற்றி இருக்கிறது? இது போன்ற ஆச்சரியமான அறியாத தகவல்களை நீங்க இப்போ இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுக்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நடிகர் சோனு சூத் அவர்கள் ஷீரடி சாய்பாபாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அவர் சாய்பாபாவை தனது வாழ்வின் வழிகாட்டியாகவும் மிகப்பெரிய சக்தியாகவும் பார்க்கிறாரு. சாய்பாபா பற்றி சோனு சூத் அவர்கள் பல தருணங்கள்ல பகிர்ந்து கொண்ட சில முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். சமீபத்துல இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஷிரடிக்கு போயிருந்தப்ப சோனு சூத் அவர்கள் பேட்டியாளர்கள் கிட்ட உருக்கமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. எனக்கு பத்மஸ்ரீ அல்லது பத்ம விபூஷன் விருதுகளை விட சாய்பாபாவினுடைய ஆசிதான் மிகப்பெரிய கௌரவம். என் வாழ்க்கையில நான் பெற்ற மிகப்பெரிய சாதனை பாபாவினுடைய அருளை பெற்றதுதான் அப்படின்றத சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. சோனு சூத் தனது வாழ்க்கையில எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும், குறிப்பா ஏதாவது ஒரு புதிய திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியும், ஏதாவது சமூக பணிகளை அவர் தொடங்கறதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஷிரடிக்கு போய் பாபாவினுடைய ஆசீர்வாதத்தை பெறறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கிறாரு. அவங்க குடும்பத்திலையும் இதை தான் பின்பற்றுறாங்க. போன வருஷம் 2025 சோனு சூத் அவர்கள் ஃபேட் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா அவர் ஷிரடிக்கு போயிட்டு பாபாவுடைய மத்திய ஆரத்தியில கலந்துக்கிட்டாரு. எந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பாபாவினுடைய ஆசி பெறறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு. அது அவருக்கு மிகப்பெரிய மன அமைதியையும் தைரியத்தையும் தருது அப்படின்றதையும் சோனு சூத் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. சோனு சூத்தை பொறுத்த வரைக்கும் சாய்பாபான்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ. பாபாவினுடைய போதனைகளை குறித்து அவர் பேசும்போது ஒவ்வொரு சாமானிய மனிதனுக்குள்ளும் ஒரு சூப்பர் ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாவும், பாபாவினுடைய ஆசிர்வாதமும் அருளும் இருந்தா அந்த சக்தி தானாவே வெளியே வரும் அப்படின்றத நான் நம்புறேன். சோனு சூத் அவர்களுக்கு அடிக்கடி ஷிரடியில போய் பாபாவை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு. எப்ப அவர் ஷிரடிக்கு போனாலும் சரி சாய்பாபாவினுடைய மத்திய ஆரத்தில கண்டிப்பா கலந்துப்பாராம். அதே மாதிரி ஷிரடி சாய்பாபா சன்ஸ்தான் அங்க இருக்காங்க இல்லையா, அந்த நிர்வாகம் அவங்க சோனு சூத்துடைய சமூக சேவையை பாராட்டி அவருக்கு பல முறை பாத்தீங்கன்னா மரியாதை செஞ்சிருக்கிறாங்க. சோனு சூத் அவர்கள் சாய்பாபாவை ஒரு கடவுளாக மட்டும் பார்க்காமல் தன்னுடைய குடும்பத்துல ஒரு நபரா பார்க்கிறாரு. தன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னால் பாபா தான் இருக்கிறாரு. ஒரு உந்து சக்தியா என்ன அவர் ஒரு கருவியா செயல்படுத்துறாரு அப்படின்றதையும் சோனு சூத் நம்புறாரு. அதை சொல்லியும் இருக்கிறாரு. சோனு சூத்துக்கு இந்த மாதிரி பாபாவின் மீது பக்தி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அவருடைய பெற்றோர்கள். அவங்கள பத்தி பார்க்கலாம். சோனு சூத்தின் தந்தை பெயர் சக்தி சூத், தாயார் சரோஜ் சூத். இவங்க 2 பேருமே பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மோகா அப்படின்ற பகுதியில் வாழ்ந்தவங்க. இவங்க 2 பேருமே சாய்பாபாவினுடைய தீவிரமான பக்தர்கள். பாபாவுக்கு பிடித்த 2 விஷயங்களை இவங்க வாழ்க்கையில 2 பேருமே கொள்கையா பின்பற்றிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று என்னன்னா அன்னதானம், இன்னொன்று கல்விதானம். இவருடைய தாயார் சரோஜ் சூத் பார்த்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் வீடு வீடா போயிட்டு பாடம்லாம் எடுத்தவங்க. அவங்க கிட்ட ஃபீஸே வாங்காம நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை ஒரு சேவையா இவங்களுடைய தாயார் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல்லூரி பேராசிரியராகவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க ஏழை குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பாடம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சாய்பாபாவினுடைய தத்துவங்களையும் அவர் சொன்ன விஷயங்களையும் எல்லா மாணவர்களுக்கும் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இவருடைய தந்தை சக்தி சூத் பாத்தீங்கன்னா ஒரு துணிக்கடை வியாபாரி. பாம்பே கிளாத் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கடையை வச்சு நடத்திட்டு வந்தாரு. அவருடைய கடையில பாத்தீங்கன்னா பாபாவினுடைய ஒரு பெரிய படத்தை மாட்டி வச்சிருப்பாரு. இவருடைய தந்தை என்ன ஃபாலோ பண்றாரு பாபா சொன்ன விஷயத்தன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி உடனடியா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுருவாராம். சாப்பாடு போட்டுட்டு தான் அவங்க கிட்ட பேசவே ஆரம்பிப்பாராம். அதே மாதிரி அவருடைய கடைக்கு யார் வந்தாலும் பாத்தீங்கன்னா முதல்ல பாபாவினுடைய பிரசாதத்தை கொடுத்துட்டு தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிப்பாராம். அதே போல அவங்க ஏதாவது உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாரு. இதை பாபாவினுடைய ஒரு சேவையா இவங்க 2 பேருமே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இவருடைய தந்தை சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இவங்க அம்மா வீடு வீடா போய் எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் படிக்க முடியாத குழந்தைகளுக்கும்
படிக்க வந்து கஷ்டப்படுற குழந்தைகளுக்கும் பாடம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாபாவுக்கு பிடித்த இந்த 2 விஷயத்தையும் இவங்க 2 பேருமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சோனு சூதுடைய பெற்றோர்கள் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளா இவங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஷீரடி சாய்பாபாவை வேண்டதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை தான் பாத்தீங்கன்னா சோனு சூத் அவர்கள். அதனால அவருக்கு சாய்பாபாவினுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு அப்படின்றது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. சோனு சூத் அவர்களுடைய தந்தை பாத்தீங்கன்னா ஒரு முறை ஒரு சாலை விபத்துல மாட்டிக்கிறாரு. அதிர்ஷ்டவசமா அதுல இருந்து அவருக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படாம எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அவர் உயிர் தப்புறாரு. அந்த சமயத்துல அவருடைய ஷர்ட் பாக்கெட்ல பாபாவினுடைய ஒரு சின்ன படத்தை வந்து அவர் வச்சிருந்திருக்கிறாரு. அந்த பாபாவினுடைய படம் தான் அவரை பாதுகாத்ததாகவும் அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய தந்தையும் வந்து நம்புறாங்க. சோனு சூத் அவர்களுடைய குடும்பத்தினர் எந்த அளவுக்கு பாபா மேல பற்று கொண்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டின் பெயராகட்டும், அவர் நடத்தக்கூடிய அந்த அறக்கட்டளை ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றாருலே அதோடைய பெயராகட்டும், எல்லாத்துலயுமே பாபாவினுடைய பெயரும் அவருடைய படமும் இருக்கும். ஸ்ரத்தா சபூரி, நம்பிக்கை பொறுமை அப்படின்ற வார்த்தையும் எல்லா இடத்திலையும் இடம்பெற்றிருக்கும். சோனு சூத் அவர்கள் இப்ப மிகப்பெரிய கோடீஸ்வரராகவும் பெரிய நடிகராகவும் இருக்கிறாரு. சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா கூட பஞ்சாப் மோஹா அப்படின்ற இடத்துல அவர் வசிக்கும் போது அந்த சின்ன வீட்டுல பாத்தீங்கன்னா அவரை சுத்தி நிறைய பாபா படங்களும் பாபாவினுடைய போதனைகளும் இருந்தது. அவங்க அம்மா அப்பா பாபா கற்றுத்தந்த விஷயங்களை எல்லாமே அவருக்கு நிறைய சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்களான்னு பாத்தீங்கன்னா, யார் உன்னிடம் வந்து உதவி அப்படின்னு கேட்டாலும் அவங்கள வெறும் கையோட அனுப்பாத அப்படின்ற பாபாவினுடைய தத்துவத்தை சோனு சூதுடைய பெற்றோர்கள் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் மிகப்பெரிய அளவுல சமூக சேவை செய்யறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத சோனு சூத் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. சோனு சூத் அவர்கள் வாழ்க்கையில பாபா நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. அதுல முக்கியமானது சினிமா வாய்ப்பு அற்புதம். சோனு சூத் அவர்களுடைய பெற்றோர் அவரை இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மாடலிங்லயும் சினிமாவிலையும் இருந்திருக்குது. அதனால அதுல வாய்ப்பை தேடி நிறைய இடங்கள்ல அலைஞ்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேல அவர் இந்த மாதிரி வாய்ப்பை தேடி இருக்கிறாரு. அவருக்கு கிடைச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் தான். வில்லனா வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படியே அவர் நடிச்சாலும் பாத்தீங்கன்னா அது தோல்வியிலேயே போய் முடியுது. 7 ஆண்டுகளுக்கு மேல வாய்ப்பை தேடி சோர்ந்து போறாரு. அந்த சமயத்துல அவருடைய பெற்றோர் தான் பாத்தீங்கன்னா ஷிரடிக்கு போயிட்டு பாபா கிட்ட வேண்டிக்கோ அப்படின்ட்டு அவருக்கு அறிவுரை தராங்க. அவரும் ஷிரடிக்கு போயிட்டு பாபா கிட்ட தான் சினிமால ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமாவில் அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வராரு. அவர் பாபாவை வேண்டதுக்கு அப்புறம் தான் தென்னிந்திய மற்றும் இந்தி திரைப்படங்கள்ல அவருக்கு ஒரு நிலையான இடம் கிடைச்சதா நம்புறாரு. சோனு சூத் அவர்கள் சினிமாவில் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பெற்றோருக்காக சொந்தமா ஒரு ஃபிளாட்டை வந்து பாம்பேல வாங்குறாரு. அவங்க 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கணும் அப்படின்றதான் அவருடைய ஆசை. அப்படி அவர் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி. அதை கேட்டு சோனு சூத் அவர்கள் ரொம்ப உடஞ்சு போறாரு. அவங்க அம்மானா அவருக்கு ரொம்ப பாசம் அதிகம். அவங்க ஒரு டீச்சரா இருந்தவங்க, ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க. இவருடைய வாழ்க்கையும் நல்ல நிலைமைக்கு இப்ப இருக்குன்னா அதுக்கு அவங்க அம்மாவும் முக்கியமான காரணம். இவர் சோர்ந்து இருக்கும்போது அவங்களுடைய நகைகள், அவங்க சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கொடுத்து அவருக்கு அனுப்பி அவங்க வந்து எப்ப கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம இவருக்கு நிறைய உதவிகளை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்க அம்மா மேல அவருக்கு ரொம்ப பாசம் அதிகம். அவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தி அவர் தலையில வந்து இடி விழுந்த மாதிரி விழுந்திருக்குது. சோனு சூத் அவர்கள் அவங்க அம்மா இறந்த செய்தியை கேட்டு அவருடைய சொந்த ஊருக்கு ஃப்ளைட்ல வராரு. வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து அவரை சுத்திக்கிறாங்க. அவர் வந்து சோகத்திலையும் கண்ணீரோடையும் வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் கருப்பு கண்ணாடி அணிஞ்சிட்டு இருந்ததால சுத்தி இருந்த ஃபேன்ஸ் யாருக்கும் நான் அழுதது தெரியாது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சில ஆண்டுகள் கழித்து அவருடைய தந்தையும் இறந்து போறாரு. பெற்றோரை இழந்து மிகுந்த மன உளைச்சல்ல அவஸ்தப்படுறாரு. அந்த நேரத்தில் சோனு சூத் ஷிரடிக்கு பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது. அங்க போகும்போது பாபாவினுடைய சன்னதியில அமரும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலா வந்து இருந்திருக்குது. அவருடைய பெற்றோர் வந்து பக்கத்துல இருக்கிறதையும் நான் உணர்றேன் அப்படின்றதையும் அவர் பேட்டியில நெகிழ்ச்சியோட குறிப்பிட்டிருக்காரு. சோனு சூத் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சாய்பாபாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்றது அவருடைய நீண்ட கால ஆசை.
பாபாவினுடைய வேஷத்துல நடிக்கணும் அப்படின்றதும் அவருக்கு ஒரு பெரிய ஆசை. அப்படி அவர் நடிக்கிறத ஒரு பெரிய பொறுப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் கருதுறாரு. அதனால இந்த ஆசை அவருக்கு இருக்கு. இப்ப பாபா நிறைய பேர் கனவுல அவங்களுக்கு நிறைய குறிப்புகள் தர்றது, வாழ்க்கைக்கான வழிகாட்டல், நிறைய விஷயங்களை சொல்றதெல்லாம் நடக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல சோனு சூத் அவர்களுடைய தாயாருக்கும் நடந்திருக்குது. அவங்க நிறைய குறிப்புகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. பாபாவினுடைய போதனைகள், அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன குறிப்புகளா அவங்க எழுதி வச்சிருந்திருக்கிறாங்க. இப்ப அவர் நிறைய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்றத சோனு சூத் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. இவருடைய ஒய்ஃப் பேரு பாத்தீங்கன்னா சோனாலி. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. இவர் எப்படி இவங்க அம்மா அப்பா ஷிரடி பாபாவை பத்தி சொல்லி தந்து இவரை வளர்த்தாங்களோ அதே மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா அவருடைய மகன்களுக்கும் மனைவிக்கும் அதே பக்தியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோனு சூத் அவருடைய அடுத்த தலைமுறைக்கும் பாத்தீங்கன்னா பாபாவை பத்தின விஷயங்களை எல்லாம் சொல்லி அவங்களையும் அடிக்கடி ஷிரடிக்கு கூட்டிட்டு போயிட்டு வராரு. சோனு சூத் அவர்கள் எந்த அளவுக்கு பாபா மேல பக்தி கொண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய மொபைல் போன் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, வால்பேப்பர், அதுல பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளா ஷிரடி பாபாவினுடைய ஒரு படத்தை அவர் வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலா பாபாவினுடைய ஒரு புகழ்பெற்ற படத்தை அதுல வச்சிருக்கிறாரு. இவர் எத்தனை போனை மாத்தினாலும் சரி அந்த வால்பேப்பர் மட்டும் மாறாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் போனை திறக்கும் போது பாபாவினுடைய அந்த முகம் எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குது அப்படின்னும் சோனு சூத் அவர்கள் பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய மிக கடினமான காலங்கள்லையும் நிறைய தோல்விகள் அவர் சந்திக்கும் போதும் அந்த புகைப்படத்தை பார்க்கும் போதெல்லாம் பாபா என்கிட்ட பேசுறது போன்ற ஒரு உணர்வு எனக்கு கிடைக்கிறதா சோனு சூத் அவர்கள் பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை 2 முறை கிடையாது, கடந்த 27 ஆண்டுகளா தொடர்ந்து ஷிரடிக்கு செல்றத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாரு. அவர் மும்பைக்கு வந்த தொடக்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிஸியா இருந்தாலும் 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது பாபாவை தரிசனம் செஞ்சிருவாரு. சோனு சூத் அவர்கள் ஆரம்பத்துல மாடலிங் அப்புறம் சினிமால வாய்ப்பு தேடி அலைஞ்சப்ப பாத்தீங்கன்னா மாச கணக்குல அவர் வருமானமே இல்லாம தவிச்சிருக்கிறாரு. ஒரு வாட்டி கையில கொஞ்சம் பணத்தோட பாத்தீங்கன்னா ஷிரடிக்கு போயிட்டு பாபாவை வேண்டி இருக்கிறாரு. அப்ப அவர் மனசுல ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கு, எல்லாம் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு வந்திருக்குது. அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில், அதாவது தமிழ் மற்றும் தெலுங்குல ஒரு பெரிய படத்துல நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது பாபாவினுடைய அற்புதம் அப்படின்ட்டு அவர் நம்புறாரு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவருடைய சம்பளம் வெறும் 6000 ரூபாய் தான். இவர் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அந்த லாஸ்ட் மேலே இருக்கும் இல்லையா பர்த், அதில் தான் படுத்துக்கிட்டு பயணம் செஞ்ச ஒருத்தர். இப்போ அவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 135 கோடியை வாங்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு அவர் வர்றதுக்கு பாபா தான் காரணம் அப்படின்றதையும் சோனு சூத் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. சோனு சூத்தோடைய தாயார் சரோஜ் சூத் பார்த்தீங்கன்னா சாய்பாபா மேலே அளவற்ற பக்தி கொண்டவங்க. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி சோனு சூத் கிட்ட ஒரு 2 விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. எப்பவும் உதவி செய்யறத மட்டும் எந்த காரணம் கொண்டும் நிறுத்திடாத, யார் உதவி கேட்டாலும் செஞ்சுக்கிட்டே இரு, இதுதான் நீ பாபாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. நீ உயரத்துல இருக்கும்போது கீழே இருக்கிறவங்களை கை தூக்கி விடுறது தான் உண்மையான பக்தி அப்படின்றதையும் சோனு சூத் அவர்களுடைய தாயார் அவருக்கு இந்த 2 விஷயங்களையும் சொல்லிட்டு தான் இறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் இவ்வளோ பேருக்கு உதவி செய்யறதுக்கு இதுவும் ஒரு காரணம். சோனு சூத் அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஃபேட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தை தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவர் பாபாவினுடைய காலடியில் விழுந்து வணங்கிட்டு தான் அந்த படத்தை ஆரம்பிச்சாரு. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவை வெளியே தேடிக்கிட்டு இருக்கு, சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் வருவாங்க மக்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையான ரியல் ஹீரோ நமக்குள்ள இருக்கக்கூடிய மனிதநேயம் தான் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இந்த ஃபேட் அப்படின்ற திரைப்படம் அப்படின்றத ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. சோனு சூத் அவர்கள் ஒரு முறை ஷிரடிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சமூக வலைத்தள பேஜ் ட்விட்டரில் பாபாவை பற்றின சில வரிகளை அவர் போட்டிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீழ்ந்திருக்கும் போது நீயே என் நம்பிக்கை, அட் மை லோவெஸ்ட் யூ ஆர் மை ஹோப், நான் இருளில் தவிக்கும் போது நீயே என் ஒளி, அட் மை டார்கெஸ்ட் யூ ஆர் மை லைட், நான் பலவீனமாக இருக்கும்போது நீயே என் பலம், அட் மை வீக்கெஸ்ட் யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் அப்படின்ற சில வரிகளை அவர் போட்டிருந்தாரு. இது பாபாவின் மீது அவர் கொண்ட பக்தியின் வெளிப்பாடு. பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா உதவி செய்யறதும் சேவை செய்யறதும் தான். அதை தான் பார்த்தீங்கன்னா இவருடைய பெற்றோரும் செஞ்சுட்டு வந்தாங்க. பெற்றோர் இறக்கிறதுக்கு முன்னாடியும் சோனு சூத் அவர்கள் கிட்ட இதை சொல்லி கொடுத்துட்டு இறந்துருக்கிறாங்க. இவர் செய்த உதவிகள், இவர் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சோனு சூத் அவர்களுக்கு எந்த ஒரு விலங்குகளையும் துன்புறுத்துறதோ விலங்குகளை காயப்படுத்துறதோ பிடிக்காது.
சமீபத்தில் இவருடைய வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்திருக்குது. அந்த பாம்பை அவர் கையால் பிடிச்சு வெளியே கூட்டிட்டு போய் விடுற வீடியோவும் சமூக வலைத்தளத்தில் இருக்குது. சோனு சூத் கேச்சிங் ஸ்னேக் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வரும், நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, எனக்கு பாம்பை பிடிக்க தெரியும், அதனால நான் பிடிக்கிறேன், இதை நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. சோனு சூத் அவர்களுடைய ஃபேன் ஒருத்தர் பீகாரை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தை சைக்கிளில் மாட்டிக்கிட்டு 1000 கிலோமீட்டர் தொடர்ந்து பயணம் பண்ணி சோனு சூத் அவர்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. மற்ற நடிகர்களாக இருந்தால் அவங்க கூட ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அவங்கள அனுப்பி வச்சிருவாங்க, இல்லை கட்டி பிடிப்பாங்க. சோனு சூத் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு 50,000 ரூபாயை கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. இவர் வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா எப்படி கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் உதவி கேட்டு மனு கொடுக்கறதுக்காக நிற்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய லைன் இவர் வீட்டு வாசல்ல டெய்லி காலையில் நிற்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுள்ளேயே இருந்துட்டு கையை மட்டும் காமிச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க இல்லையா, அப்படிலாம் சோனு சூத் பண்ணாமல் கீழே இறங்கி அவங்க கூட உட்காந்துக்கிட்டும் அவங்க கூட பேசியும் என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்டிருக்காரு. நிறைய வயசானவங்க 80-90 வயசுக்கு மேலே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவர் காலில் விழுந்து இவரை கும்பிட்ட வீடியோலாம் இருக்குது. எப்படி கோவிலில் நம்ம ஃபுல்லாக விழுந்து சாமியை ஆண்கள் கும்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆண்கள் இவர் காலில் விழுந்த சில படங்களும் சமூக வலைத்தளத்தில் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இவர் நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தார். இவர் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைகளுக்காக ஹார்ட் சர்ஜரி பண்ணும், கிட்னி சர்ஜரி பண்ணும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. வெறும் அதை கேட்டுட்டு இவ்வளோ செலவாகுதே அப்படின்னு சொல்லி போகாமல் சோனு சூத் அவர்கள் அவங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு சில டாக்டர்ஸ்க்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற படங்களும் இருக்கு. அவர் செஞ்ச உதவிகளும் இதுல இருக்கு. கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாளைக்கு 45,000 பேருக்கு அவர் சாப்பாடு போட்டிருக்காரு. நிறைய தொழிலாளர்கள், இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நாசிக், பஞ்சாப் அப்படின்ற இடத்துலலாம் இருந்திருக்கிறாங்க. அதாவது அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்க. 2 பார்டரை தாண்டி அவங்க வரணும். அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா பஸ், ஏரோப்ளைன் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அவங்களுடைய குடும்பத்தினரோட சேர்த்துருக்கிறாரு. நிறைய மாணவர்கள் கொரோனா டைமில் படிக்கிறதுக்காக வேற நாட்டுக்கு போய் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள எல்லாம் கூட ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு அவர் அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்கிறாரு. இவர் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா இவரை பேட்டி எடுக்கிறதுக்காக நிறைய மீடியா பர்சன்ஸ்லாம் வருவாங்க. சில பேர் வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இவர் கையாலேயே பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் கொடுக்கறது, அந்த படங்கள் எல்லாமே இருக்குது. கொரோனா நேரத்தில் நிறைய பேருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பட்டது. அதுக்காக தன்னுடைய சொத்துல ஒரு 8-9 கோடி கிட்ட அவர் விற்று அதற்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்தினார். அப்படி பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட்டர் இருக்காரு. அவர் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அத்தை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதை பார்த்த சோனு சூத் அவர்கள் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வரும்னு ட்வீட் செஞ்சுருக்கிறாரு. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறாரு. இவருடைய அப்பா பேரில் இவர் ஒரு ஹோட்டலை வச்சுருந்தாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறதுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடக்கூடிய பழக்கம் கொண்டவர் இல்லையா, அதனால அவங்க அப்பா பேரில் சக்தி சாகர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாரு. கொரோனா நேரத்தில் பல பேர் இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டப்ப முக்கியமாக அந்த டாக்டர்ஸ், நர்சஸ், துப்புரவு பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. அவங்களுக்காக அவங்க அப்பாவுடைய ஹோட்டலை கொடுத்துட்டாரு. இதை நீங்கள் உணவகமாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கிளினிக்காக கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சாப்பாடு செய்கிற இடமா கூட இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இலவசமாகவே அந்த நபர்களுக்கெல்லாம் அவருடைய அப்பாவினுடைய ஹோட்டலை கொடுத்துட்டாரு. சோனு சூத் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் தங்கி இருக்கிறவங்க, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், தள்ளு வண்டியில் கடை வச்சிருக்கிறவங்கன்னு எல்லார் கூடயும் சேர்ந்து சாப்பிட்றது, அந்த படங்கள் எல்லாமே இருக்கு. சோனு சூத் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் 1-2 பேருக்கு மட்டும் உதவி செய்யல, லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அவர் உதவினாரு. நான் இதை செய்யல, ஏதோ ஒரு சக்தி என் மூலமா இதை செய்து அப்படின்றத அவர் அடிக்கடி சொல்லி இருக்கிறாரு. பல்லாயிரம் மைல்கள் 2 பார்டரை தாண்டி இருந்தவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பேருந்து மூலமாகவும் விமான வசதிகள் மூலமாகவும் கொண்டு அவங்களுடைய குடும்பத்தோட சேர்த்தாரு. தினசரி 45,000 பேருக்கு மேலே உணவளிச்சாரு. இது எல்லாத்தையுமே பாபாவினுடைய அருளால தான் நான் செஞ்சேன், அவர் தான் எனக்கு பின்னால் இருந்து இது எல்லாத்தையும் செய்ய வச்சாரு என் மூலமா அப்படின்றதையும் சோனு சூத் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. சோனு சூத் எப்படி சாய்பாபாவினுடைய படத்தை போனுடைய ஸ்கிரீன் வால்பேப்பர்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலா வச்சிருக்கிறாரோ, இவர் தான்
என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி பாபாவினுடைய படத்தை வச்சிருக்கிறாரோ, அதே போல இவரால் உதவி கிடைச்ச மக்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இவருடைய படத்தை ஃபோன் ஸ்க்ரீனில் வால்பேப்பராக வச்சிருக்கிறாங்க. இவர் தான் எங்களுடைய நிஜமான ஹீரோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் காட்டக்கூடிய படங்களும் சமூக வலைத்தளத்தில் இருக்கு. இப்போ இந்த வீடியோல பாபாவின் மூலமா மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்த ஒரு நட்சத்திரம் சோனு சூத் அவர்களை பத்தி நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கும். அவர் செய்த சேவைகள் எல்லாமே நீங்களும் ஓரளவுக்காவது முயற்சி செஞ்சு செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்ததா பாபா நிகழ்த்தின வேற ஒரு லீலையும் வேற ஒரு அற்புதத்தையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.